சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. பொல்லாதுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லாதுலக சிற்றின்பங்கள் என்றும் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் நண்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் நண்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. அன்பின் பாதையில். சிலுவை பாதை அன்பின் பாதை, அருளின் பாதை, இரக்கத்தின் பாதை, கருணையின் பாதை, ஒளியின் பாதை, உண்மையின் பாதை, வாழ்வின் பாதை, வழியின் பாதை, உறவின் பாதை, பகிர்வின் பாதை. இந்த பாதையால் நாம் பாவம் இல்லா பாதை படைக்கவும், நமது கண்கள் திறக்கப்படவும், இதயம் உணரவும், வாழ்வில் வளர்ச்சியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்க இயேசுவின் பாதையில் பயணிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசு பிலாத்தின் முன் பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு கைதியாக நிற்கிறார். அவரிடம் எந்த குற்றமும் இல்லை என்றாலும் அவரை சிலுவையில் அறைந்து கொள்வதற்கு அனுமதிக்கின்றனர். இன்றும் அனாதைக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து ஆதரித்து வாழ்வு கொடுத்தவருக்கு கட்டாய மதமாற்றம் செய்யப்படுகிறது என்று பொய்யாக தீர்ப்பிடப்படுகிறது. ஜெபம். குற்றம் சுமத்தப்பட்டு குற்றவாளியாக தலை குனிந்து நிற்கும் இயேசுவே, குற்றம் செய்யாதவர் அநியாயமாக தீர்ப்பிடப்படும் போது அவர்களை மீட்டு ஆறுதல் வழங்கவும், பொய்க்குற்றம் சுமத்துபவர்களின் கண்களுக்கு உண்மையை காட்டிடவும் அருள் புரியும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. நோய் சுமை, வரி சுமை, வறுமை சுமை, ஏற்றத்தாழ்வு சுமை, ஆதிக்க வர்க்கத்தின் அதிகார சுமை, இப்படி பல்வேறு வகையான சுமைகளை சுமந்து கொண்ட இயேசுவுக்கு பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. இன்று உண்மைக்காக, நீதிக்காக, நன்மைக்காக, அன்பிற்காக, உதவிக்காக ஒவ்வொரு நாளும் வாழ்வின் பாதையை துணிவோடு அடியெடுத்து பயணித்து பிறரின் துன்பத்தை சுமக்கும் தோளாக உதவி செய்வதற்கு பதிலாக சுமையாகின்றனர். ஜெபம். சுமைகளை தாங்கும் இயேசுவே, எங்கள் அதிகாரத்தினாலும்
சுயநலத்தினாலும் பிறர் மீது சுமைகளை சுமத்தாமலும் மனிதத்தன்மையோடு நடந்து பிறர் மீது துன்பத்தை சுமத்தாமல் தாங்கும் கரமாகிட நல்ல மனிதனை தந்திட அருள் புரியும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 3ஆம் நிலை. இயேசு முதல் முறை குப்புற விழுகிறார். விபச்சாரத்தில் வீழ்ந்தவரை தூக்கியவர், லஞ்சம் வாங்குவதில் வீழ்ந்தவரை தூக்கியவர், சாதியினால் வீழ்ந்தவரை தூக்கியவர், சாத்தானின் பிடியில் வீழ்ந்தவரை தூக்கியவர், நம் பாவ சுமையாகிய சிலுவையினால் முதல் முறை இயேசு கீழே விழுகிறார். இன்றும் பணத்துக்காக, பொருளுக்காக, பதவிக்காகவும் பயங்கரவாதத்தில் வீழ்கின்றனர். பிறரை விழ வைத்து எழுப்ப முடியாமல் செய்கின்றனர். ஜெபம். விழுபவரை தாங்கும் இயேசுவே, நாங்கள் தடுமாறி விழுவதற்கு காரணமான யாவற்றையும் நாங்கள் அறிந்து புரிந்து உணர்ந்து வாழவும், நாங்கள் தவறி விழும்போதெல்லாம் நீர் எம் அருகில் இருந்து உம் கரம் எம்மை தாங்கிட அருள் புரியும். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்போடும் ஆசையோடும் பெற்றெடுத்த தாய், பாசத்தோடு அரவணைத்து சீராட்டிய தாய், இயேசு சென்ற இடமெல்லாம் உடனிருந்த தாய், இயேசுவின் பெண் சீடராக பயணித்த தாய், தன் மகனின் அகோரமான சிதைக்கப்பட்ட முகத்தில் இரத்தம் சொட்ட சொட்ட தோளில் பாரமான சிலுவையோடு தள்ளாடி தடுமாறி வருவதை பார்த்ததும் தாயின் இதயம் துடிக்கிறது. இன்று சொத்துக்காக தன் தாயை கொலை செய்தல், வெடிகுண்டால் வெடித்து சிதற வைத்தல், அநாதை இல்லங்களிலும் தெரு ஓரங்களிலும் இருக்கச் செய்தல், தாய்க்கு சோறு போட போட்டி போடுதல், தாயை ஏமாற்றி சொத்தை பறித்து கொள்ளுதல் போன்ற செயல்களால் எத்தனையோ அம்மாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கின்றனர். ஜெபம். துன்புறுவோருக்கு அடைக்கலம் தரும் தாயே, நாங்கள் துன்பத்தில் துவளாமல், ஓடி ஒழியாமல், துணிவோடு தியாகத்தோடு எதிர்கொள்ளவும், உலகிற்கு தாயாக நீ உயர்த்தியது போல துன்புறும் அன்னையர்களை துன்பத்திலிருந்து மீட்டு சிறந்த அன்னையாக உயர்த்திட அருள் புரியும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 5ஆம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி உதவினீர். காற்றையும் கடலையும் அடக்கி சீடர்களுக்கு உதவினீர். கல்லால் அடித்து கொலை செய்யப்படவிருந்த மதலேன் மரியாளுக்கு உதவினீர். குருடரையும் முடவர்களையும் குணப்படுத்தி உதவியவர்க்கு சீமோன் உதவி செய்கிறார். இன்றும் சாலை ஓரத்தில் அடிபட்டு கிடக்கும் உயிர்களை வேடிக்கை பார்க்கின்றனர். வயதான பெற்றோர்களுக்கு உதவ மறுக்கின்றனர். தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஓடி ஒளிகின்றனர்.
ஒருவருடைய சுமையை மற்றவர்கள் மீது சுமத்துகின்றனர். துன்புறும் சகோதர சகோதரிகளுக்கும் குடும்பத்துக்கும் உதவிக்கரம் நீட்ட மறுக்கின்றனர். ஜெபம். உதவிக்கரம் நீட்டிய இயேசுவே, பல நேரங்களில் எங்கள் இரக்கமற்ற செயலாலும் கடுமையான பேச்சினாலும் உதவி செய்ய மறுக்கின்றோம். இயேசுவே, என் அருகில் இருப்பவரின் துன்பத்தை கண்டு அவர்களுக்கு உதவி செய்ய தாராள மனதையும் திடத்தையும் கொடுத்திட அருள் தாரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வர்களாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். இயேசு பார்வையற்றவனின் கண்களை தன் கைகளால் தொட்டு துடைத்து பார்வை பெற வைத்தவர், தொழு நோயாளிகளை குணப்படுத்தியவர், சக்கேயுவின் மனதை தொட்டு 2 மடங்கை ஏழைகளுக்கு கொடுக்க வைத்தவரின் முகம் இரத்தமும் வியர்வையும் படிந்து மறைக்கப்பட்ட இயேசுவின் முகத்தை துடைக்க தன்னோடு பந்தியில் அமர்ந்தவர்களோ அவரின் நன்மையை பெற்றவர்களோ ஓடி வரவில்லை. கனிவு மிகுந்த வீரப்பெண் வெரோனிகா ஓடி வந்து மறைக்கப்பட்ட இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். இன்று பெண்கள் பாலியல் பலாத்காரத்தால் துன்புறுத்தப்படுதல், சந்தேகத்தால் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்தல், பெண்கள் முகத்தில் அமிலம் ஊற்ற, இப்படி பாதுகாப்பற்ற சூழ்நிலை. ஜெபம். சமூகத்தில் பெண்களுக்கு உயர்வை கொடுத்த இயேசுவே, பெண்கள் சமுதாயத்தில் எதையும் எதிர்கொள்ள துணிவையும் சக்தியையும் கொடுத்து தன்னுடைய பயத்தை போக்கி துணிந்து செயல்பட அன்பையும் துணிவையும் தந்திட அருள் தாரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமீன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறையாக கீழே விழுகிறார். குருடரை பார்க்கச் செய்தவர், ஊமையை பேச வைத்தவர், தொழுநோயாளிகளை குணப்படுத்தியவர், சூம்பின கையுடையவரை குணப்படுத்தியவர், முடக்குவாதமுற்றவனை குணப்படுத்தியவரை நம் பாவத்தின் சுமை 2ஆம் முறையும் வீழ்த்துகின்றது. இன்று போட்டி பொறாமை தன் ஆணவத்தினால் மீண்டும் வீழ்த்தப்படுகின்றார். ஏழை மீனவ மக்கள் மீது தாக்குதல் நடத்தி சிறை பிடித்து அவர்களின் படகுகளை ஏலம் விட்டு ஏழை மக்களின் வாழ்வை வீழ்த்துகின்றனர். தன் தேவைக்காக மட்டும் பிறரை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிவது, பிறரின் சொத்தை அபகரித்து பிறரின் வாழ்வை விழத்தாட்டுகின்றனர். ஜெபம். ஏழையின் சுமை தாங்கும் இயேசுவே, தீய எண்ணங்களினாலும் செயல்களினாலும் விழுந்து இனி எழவே முடியாது என்பவரின் மனதை மாற்றி உம் வல்லமையான கரங்களால் தூக்கி தாங்கி பிடித்து வழிநடத்த அருள் புரியும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 8ஆம் நிலை. எருசலேம் நகர பெண்கள் இயேசுவுக்காய் அழுகின்றனர். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் பகிர்ந்தளித்தவர், மலை மீது அமர்ந்து ஏழைகளே பேறு பெற்றவர் என ஆசீர்வதித்தவர், முடக்குவாதம் முற்றவனை குணப்படுத்தியவர், இரத்தப்போக்குடைய பெண் இயேசுவின் ஆடையை தொட்டு நலம் பெற உதவியரின் நிலையை பார்த்து
எருசலேம் நகர பெண்கள் அழுகின்றனர். இன்று 2வது திருமணத்திற்கு தன் குழந்தையே தடையாக இருக்கிறது என்று குழந்தையை விற்றல், கொலை செய்தல், தன் இன்பத்திற்காக தவறாக நடத்தல், பெண்கள் வியாபார பொருளாக மாற்றப்படுதல் போன்ற தீய செயல்களால் இயேசுவை அழ வைக்கின்றனர். ஜெபம். பெண்களின் துயர் துடைத்த இயேசுவே, இரக்கமும் கருணையும் உள்ளவரே, அழுகின்ற கண்களுக்கு உமது கருணை பார்வையால் கண்ணீரை துடைக்க அருள் தாரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகின்றார். பாவிகளை மன்னித்தவர், படை வீரரின் காது துண்டிக்கப்பட்டதை ஒட்ட வைத்தவர், தன்னை ஏளனமாக பேசியவரை மன்னித்தவர், படுத்த படுக்கையோடு இருந்தவரை எழுந்து நடக்க வைத்தவர். நம் பாவத்தின் சுமை மீண்டும் மீண்டும் அவரை விழ வைக்கிறது. இன்று சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி தவறான நடத்தை, பொறாமை குணம், தன்னம்பிக்கை இழத்தல், துரோகத்தினால் வீழ்தல், மனம் உடைதல், பிறரின் பெயரை கெடுத்தல், பணத்துக்கு அடிமையாதல், இனிமேல் எழவே முடியாது என்று வாழ்வில் வீழ்ச்சியுற்று மீண்டும் மீண்டும் விழுகின்றனர். ஜெபம். நம்பினோரை காக்கும் இயேசுவே, வீழ்வோரை துன்பத்திலிருந்து மீட்டு தாங்கள் செல்கின்ற பாதைகள் தவறானது என்பதை உணர்ந்து தவறை விட்டு தானும் எழுந்து பிறரையும் எழ வைக்க அருள் புரியும். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆடையின்றி இருப்போருக்கு ஆடையை கொடு என்று சொன்னவர் அவமானப்பட்டு கூனி குறுகி காலில் விழுந்தவரை மன்னித்து மறுவாழ்வு கொடுத்தவரின் ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அவரின் ஆடைகள் பகிரப்படுகிறது. இன்று பழிவாங்கும் நோக்குடன் ஆடைகள் களையப்பட்டு அரை நிர்வாணமாக்கப்பட்டு தெருக்களில் இழுத்துச் செல்லப்படுகின்றனர். மனித உருவில் சுற்றும் மிருகங்களால் பெண்கள் அவமானப்படுத்தப்படுகின்றனர். வறுமையால் தன் உடலை விற்று நிர்வாணப்படுத்திக் கொள்கின்றனர். பணத்துக்காக தன் உடலை விளம்பர பொருளாக்குகின்றனர். பெற்றோரே தன் பிள்ளையை நிர்வாணப்படுத்தி துன்புறுத்துகின்றனர். ஜெபம். அவமானப்படுத்தப்பட்ட மக்களை மதிப்போடும் மாண்போடும் நடத்தும் இயேசுவே, உரிமைகள் உடைமைகள் இழந்தோரை மதிக்கவும் யாரையும் இழிவுபடுத்தாமல் உடுத்த உடையின்றி துன்புறும் ஏழைக்கு ஆடையாகவும் அரவணைக்கும் கரமாகவும் இருந்திட அருள் புரியும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமீன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். ஏழைகளையும் பாவிகளையும் தேடி ஓடிய கால்கள், நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதித்த கைகள், உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது, எழுந்து நட என ஆசீர்வதித்தவரை ஆணிகளால் அறைகின்றனர். உரிமைக்காக போராடிய விவசாயிகள் மீது காரை ஏற்றி 4 விவசாயிகள் கொல்லப்பட்டனர். அப்பாவி மக்களை கடத்திச் சென்று
தன் தேவைக்காக கட்டாயப்படுத்தப்படுதல், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறைகள், ஆலயங்கள் இடிக்கப்படுதல், துன்பங்கள் என்ற ஆணிகளால் அறையப்பட்டு, வார்த்தைகளால் கிழிக்கப்பட்டு, இதயத்தில் இரத்தமும் கண்களில் கண்ணீரும் வடிக்கச் செய்கின்றனர். ஜெபம். சிலுவையில் தொங்கும் இயேசுவே, எப்போதெல்லாம் உம் திருவுருவத்தையும் திருச்சிலுவையையும் எங்களை அன்பு செய்ய அரவணைத்திட விரித்த கரங்களையும் பார்க்கின்றோமோ, அப்போதெல்லாம் எங்கள் பாவத்திலிருந்து திருந்தி மனம் வருந்தி வாழ அருள் தாரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 12ஆம் நிலை. இதோ உனக்காக எனது உயிர். தலையில் முள்முடி தாங்கி, கை கால்களில் ஆணிகளால் துளைக்கப்பட்டு, கசையடி வாங்கி, சிலுவையில் தொங்கிய நிலையிலே தன்னை மரணம் சூழ்ந்த நீளத்திலும் கூட நம்மை விட்டு கொடுக்காத இறைமகனின் குரலுக்கு நமது செவியை திறப்போமா? இதோ மௌனம் பேசுகிறது. 2 கல்வர்கள் நடுவில் ஒரு கல்வனைப் போல் சிலுவையில் தொங்கினேன். உயிரற்றவனாய் சிலுவையிலே தொங்கினேன். எனது மரணத்திற்கு முன் சாவுக்கு காரணமாயிருந்த அனைவரையும் மன்னிக்குமாறு என் தந்தையிடம் மன்றாடினேன். சிலுவையின் துன்பம் தாங்க முடியாமல், என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என கூக்குரலிட்டேன். சுற்றி நின்ற பலரால் பழித்துரைக்கப்பட்டேன். என் தாயையே உலகுக்கு தானமாக தந்தேன். நிபந்தனையற்ற அன்பை உனக்கு தந்தேன். ஏனெனில் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். மகனே, மகளே, உன்னில் நான் மகிழ்கின்றேன். உன்னை உருவாக்கியதில் பெருமையடைகிறேன். உன்னை மீறும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். மீட்பரை தன் தாயின் மடியில் சுமப்பதற்கு உலகமே காத்திருந்த போது தனக்கு கிடைத்த மகிழ்வில் இயேசுவை மடியில் சுமந்த தாய், இறைவனின் திட்டத்தை தன் மகனில் கண்ட தாய், தேவையில் இருப்போரின் தேவைகளை நிறைவேற்றிய தாய், மகன் உயிரற்ற சடலமாக தன் தாயின் மடியில் கிடக்கின்றார். துயரங்களின் தாயாம் மரியாள் இயேசுவின் துயரத்தில் பயணித்து வேதனையையும் உயிரற்ற உடலையும் சுமப்பது போல் இன்று எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு நடைப்பிணமாக வாழ்கின்றனர். இன்று எத்தனையோ மகன்கள் குடிப்பழக்கம், தவறான நடத்தைகள், தற்கொலை, பேராசையினால் கொலை, கொள்ளை போன்றவற்றில் உயிரற்ற சடலமாக கிடக்கின்றனர். ஜெபம். மாசு இல்லாமல் உதித்த இயேசுவே, எல்லோருடைய துன்பத்தை தாங்கிக் கொண்டும் பிறரின் தேவையை அறிந்தும் கானாவூரில் உதவியது போல தீய வழிகளுக்கு அடிமையாகி விழுந்து கிடப்பவர்களுக்கு தவறை உணர்ந்திட அருள் தாரும். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இயேசு ஓடி ஓடி உதவி செய்தவர், தேடி வந்தவரை அரவணைத்தவர்,
இறந்தவரை உயிர் கொடுத்து எழுப்பியவர், பாவிகளை மன்னித்தவர், நோயாளிகளை குணப்படுத்தியவர், தவறுகளை சுட்டிக்காட்டியவர், இன்னும் பல அற்புதங்களை செய்தவரின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. இன்று பிறரை ஏமாற்றுவது, பிறருக்கு துரோகம் செய்வது, மற்றவரின் உரிமைகளையும் உடைமைகளையும் கொள்ளையடிப்பது, நம்பிக்கை துரோகம், நேர்மையற்ற தவறான வாழ்க்கை, இவைகளை புதைப்பதற்கு பதிலாக உண்மை, நீதி, நேர்மை, மனித மாண்பு புதைக்கப்படுகின்றன. உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுக்க இயேசுவின் பாடுகளில் நாம் பயணித்து புது படைப்பாவோம். ஜெபம். மகிமை நிறைந்த இயேசுவே, நீதி நிறைந்த இறையரசை கட்டி காக்கவும், ஏழை எளியவரில் உம்மை காணவும், இழந்த மனிதத்தை மீட்கவும், இறையரசின் மதிப்பீடுகளில் வாழவும் போதிக்கவும் எங்களுக்கு மன தைரியத்தை தந்திட அருள் புரியும். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வர்களாக. வல்லமையுள்ள இயேசுவே, உம் சிலுவை பாதைக்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் தொடர்பு கொண்டு வாழவும், சீமோனை போன்று உதவும் கரமாகவும், வெரோனிகா போன்று கண்ணீரை துடைக்கும் கரமாகவும், எருசலேம் நகர பெண்களை போன்று கருணை பார்வை உடையவராகவும், அன்னை மரியை போன்று பிறரின் துயர் துடைக்கவும், எல்லோரையும் அன்பு செய்யவும் இயேசுவோடு பயணித்து பயன்பெற அருள் புரியட்டும். ஆமேன்.